வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். என்னடா ஸ்பாட்டு வேற மாதிரி இருக்கு, எந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் மச்சானும் மதியம் மீன் குழம்பு சோறு சாப்பிட வந்தோம்யா பவானி சாகர் டேமுக்கு. அப்படியே லைட்டாக ஒரு பிளானை போட்டோம். நான் மச்சான் கோத்தகிரி ஏறுவோமா அப்படின்னு டமால்னு ஏறி வந்துட்டோம். எனக்கு இந்த மாதிரி ட்ரிப்பு தான் மக்களே ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஸ்கூல் காலேஜ் டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சடனாக முடிவு பண்ணுவோம், சடனாக கிளம்பிடுவோம், பிசிறே அடிக்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ முடிவு பண்ணி அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வெறும் இந்த டிஷர்ட்டு பேண்ட்டோட தான் வந்திருக்கேன். பார்த்தா சரியான குளிருது மக்களே. சரி, இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB கிளர்க் ஃபிலிம்ஸ் நாளைக்கு எழுத போகிறவங்க இந்தந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 299க்கு போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக CWJல பர்ச்சேஸ் பண்ணதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு போகிற அந்த விஷயத்தெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும். இந்த ஹால் டிக்கெட்டு, அப்புறம் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸு. சார் 2 ஐடி ப்ரூஃபாக? ஒன்று தான் இருக்குது. ஒன்று சேஃப்டி மெஷருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கை நாட்டு வைக்கிற ஸ்டாம்ப் பேடு, கம்மு, மாஸ்க்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. மச்சான் அப்படியே எங்கிட்ட அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம். இங்கிட்டலாம் சரியாக இருக்குது மக்களே, உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கல. 2வது விஷயம், எக்ஸாம் டைமுக்கு தாமதமாக நம்ம போயிடக்கூடாதுயா, சரிங்களா? ஒரு 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா ஒரு 7:30க்கே எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். ஏன்னா இப்போ ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே உஷாராகி அந்த எக்ஸாம் சென்டருக்கு போய் சேர்ந்துடணும், சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சென்டருக்குள்ளே இருக்கும் போது கொஞ்சம் பதபதப்பாக பயமாக தான் இருக்கும், சரியா? நம்ம தான் நம்மளால் முடியும், நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்னா இதையும் நம்மளால் கடந்து போக முடியும், நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம மேலேயே வச்சு நம்ம மூவ் ஆன் ஆகணும். எவன் சொல்கிறதையும் கண்டுக்காத, அவன் வாய் நார வாய், அந்த வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும், சரியா? அதை நம்ம கண்டுக்காம நம்ம மேலே வச்ச கான்ஃபிடன்ஸ் நம்ம உள்ளே இறங்கி வந்திருக்கோம், நம்ம அதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, போன வார ஸ்லாட் இப்படி இருந்துச்சு, நமக்கு என்னடா ஆப்டி இவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நமக்கு என்னடா ரீசனிங் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு பயம் ஏற்படும். எதையுமே கண்டுக்காதீங்க, ப்ரீவியஸ் ஸ்லாட்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நார்மலைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் அதில் குட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக நடக்கும் எக்ஸாம் சென்டரில் உள்ளே இருக்கும்போது. என்னடா போன வார கொஸ்டின் நம்ம மெமரி பேஸ்டு கொஸ்டின்லாம் இப்படி சால்வ் பண்ணி பார்த்தோம், நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். அதெல்லாம் எதையும் கண்டுக்காதீங்க, சரிங்களா? இந்த வார ஸ்லாட் கொடூரமாக இருந்தாலும், உச்சக்கட்ட கொடூரமாக இருந்தாலும் அதில் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸை அக்யூரசியோட கொடுத்துட்டு வாங்க. முக்கியமாக அக்யூரசி முக்கியம். போன வாரம்லாம் ஜாக்சன் சார் 70 அட்டெம்ப்ட் சொன்னார், 80 அட்டெம்ப்ட் சொன்னார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது அந்த ஸ்லாட்டுக்கு. உங்கள் ஸ்லாட் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்லாட்டுக்கான குட் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா? இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதை மாதிரி சால்வ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினில் 20 செகண்ட் உட்கார்ற மாதிரி ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தும். அந்த கொஸ்டினில் உட்காந்துடக்கூடாது. தயவு செய்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஒரு கொஸ்டின் உங்களை குழப்ப வைக்கிற மாதிரியோ வெக்ஸ் ஆக்குற மாதிரியோ இருக்குன்னா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறமா நம்ம எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அடுத்து அட்டன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப தேவைப்படுது இந்த RRB கிளர்க் ஃபிலிம்ஸில். ஏன்னா எல்லாருமே ஸ்பீடாக சால்வ் பண்ணுவான், ஆனால் எனர்ஜியோட ஒரு அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி வெறித்தனமாக ஸ்பீடாக சால்வ் பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறான். ஸோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வேறு கொஸ்டினில் போய் அப்படியே எனர்ஜி அப்படியே ஏற்றிடணும், சரிங்களா? ஏற்றிட்டு சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஸோ யாரும் பயப்படாதீங்க. சார் என்ன சார் நீங்கள் பாட்டு கோத்தகிரி போயிட்டீங்க அப்படின்னு பயப்படாதீங்க. காலையில் வெள்ளலாம் கிளம்பி வந்துடுவேன். உங்களுக்கான ஃபஸ்ட் லாட் ரிவ்யூ கரெக்டாக சேர்ந்துடும். சும்மா ஒரு நைட்டுக்கு ஜாலியாக சடன் ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போகணும்யா. அப்போ தான் என் லைஃபு. வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே உட்காந்துதான் விளங்குமா? விளங்காது. இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிப்பு சடனாக பிளான் பண்ணி போனால் தான் ஜாலியாக இருக்கும். ஸோ அதான் வந்துட்டேன். நைட்டு அப்படியே கூல்ட்ரிங்க்ஸுகளை குடித்து விட்டு சும்மா கலாய்ச்சையா. அப்படியே நம்ம என்ன இல்லை, ஜாக்சன் சாரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ நல்ல மனுஷன், சரிங்களா? அப்படியே ஃபயர் கேம்ப் போட்டுட்டு அப்படியே சாப்பாடுகளை சுட சுட சாப்பிட்டு விட்டு, காலையில் சுட சுட சாப்பிட்டு விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கோத்தகிரி விளாக் எடுத்துக்கிட்டே வந்தேன். நம்ம ஜாக்கி பிராக்கி சேனலில் போடுறேன் பாருங்கள். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட்டு. தைரியமாக போங்க. வெளியே கிராக் வித் ஜாக் சேனல் ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு என்ன வந்துச்சு, என்ன மாதிரி இந்த ஸ்லாட் இருந்துச்சு, என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணான்னு சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மகாலட்சுமி காலேஜில் இப்படி இருக்குது, இந்த காலேஜில் அப்படி இருக்குது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். சிஸ்டத்தில் ஒரு 2-3 செகண்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஸ்டக் ஆகும், மவுஸ் திடீர்னு ஒர்க் ஆக போகும், திடீர்னு சைன் வாங்குவாங்க. எல்லாத்தையுமே கடந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு, சரியா, இப்போ எக்ஸாம் சென்டர் போகிறீங்க, அங்கே போயிட்டு ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு வெளியே வந்துடுவீங்களா? வரமாட்டீங்க.
அதையும் கடந்து தான் நீங்கள் வந்தாகணும் மக்களே, வேற வழி இல்லை. ஸ்டக் ஆகுதுன்னு தெரியும், சிஸ்டம் ஹேங் ஆகுதுன்னு தெரியும், அமர்ந்து எரியுன்னு தெரியும். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம ஃபேஸ் பண்ணி அதை கடந்து வந்தாகணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க. என்ன இஷ்யூ வந்தாலும் என் பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுத்துட்டு வரணும். சிஸ்டமே ஒரு 5 நிமிஷம் ஹேங் ஆனாலும் நான் ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அப்படி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு பொசிஷனில் போய்க்கணும், ஜெயிக்கிறோம்டா, சரியா? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். 10 10 10.